أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويسألونك ماذا ينفقون அவர்கள் எதை செலவு செய்வது என்று நபியே உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குலில் அஃப்வ, நீங்கள் சொல்லுங்கள், மிச்சமானதை செலவு செய்யுங்கள். முதல்ல உங்களுக்கு காசு எடுத்தது உங்களுக்கு செலவு பண்ணுவோம், நப்சுக்கு உணவு உடை, அப்புறம் உங்கள் குடும்பத்தார்கள், மனைவி, உங்கள் மக்கள், பிள்ளைகள். அதுக்கு பின்பு மிச்சம் இருக்கக்கூடியதை மற்றவர்களுக்கு செலவு செய்யுங்க. அல்லாத மற்றவர்களுக்கு, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் போக எஞ்சியது ஏழை மக்கள், அவங்களுக்கு நீங்க செலவு செய்யுங்க. குலில் அஃப்வ, மிச்சமானதை செலவு செய்யுங்கள். ஏன் இல்லை அப்படி சொல்றான்? இருக்கிற காசுலாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நீயும் பட்டினி, உன் பொண்டாட்டி பிள்ளையும் பட்டினி. அவர்கள் ஒன்னை நம்பி தான் இருக்கிறாங்க. ஆனா ஏழை மிஸ்கின், தெருவில் போற மிஸ்கின் இருக்கான 10 இடத்துல பிச்சை எடுப்பான். யாராவது மிஞ்சி போனதை கொடுப்பாங்க, அது போதும் அவனுக்கு. அல்லது நிறைய வச்சிருக்கவங்க கொடுப்பாங்க, அது போதும் அவனுக்கு. உன் குடும்பத்தாருக்கு உணவு அளிக்காமல் 100 ரூபா சம்பாரிச்சு வந்த அதை அப்படி ஒரு ஏழை கொடுத்துட்டு உன் மனைவி மக்களை பங்கு போடுறது, அவங்கள பட்டினி போட்டுறது. இப்போ அவங்க என்ன செய்வாங்க? எத்தனை நாள் பார்ப்பாங்க? 3 நாள் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு சோறு கொடுக்கலன்னா அந்த பொண்டாட்டி தலாக் கேட்கலாம். காசிட்ட போய், இந்த புருஷன் எனக்கு 3 நாளாக சோறு கொடுக்கல, அதனால எனக்கு பசி பட்டினியா இருக்கு, என்னால் முடியாது, பேசாம எனக்கு வேற புருஷன் கட்டிக்கிறேன், எனக்கு தலாக் கொடுத்துருங்க, கசவு செஞ்சிருங்க என்று கேட்கலாம்னு ஷாஃபி இமாம் சொல்றாங்க. அன்னஃபி இமாம் கருத்து கேட்க முடியாது. ஷாஃபி இமாம் 3 நாள் ஆனால் போய் கேட்கலாங்கிறான். கஷ்டம் செய்யும்போது கேட்கலாம், கணக்கா முடிச்சு வச்சிருங்கன்னு கேட்கலாம். இப்போ பொண்டாட்டி பிள்ளைங்க எங்கே போவாங்க? அவங்க நீ பிச்சைக்காரனுக்கு போட்டா அவங்க போய் அடுத்த வீட்டில் பிச்சை எடுப்பாங்களா? நீ பிச்சைக்காரனுக்கு போட்டா அவங்க போய் எடுத்து ஒரு பிச்சை எடுப்பாங்களாக்கும். அதனால உனக்கு உன் மனைவி மக்களுக்கு போக மிச்சமானதை நீ தான தர்மம் செய். இப்போ அந்த மாதிரி சில சம்பவங்கள்லாம் வருது. அள்ளி கொடுத்துட்டாங்க, இவங்க பட்டினியை கிடந்தாங்க சஹாபாக்கள் அப்படிலாம் வருது அப்படின்னா அது அவர்களுடைய அந்தஸ்து என்னன்னா, பட்டினி கிடப்பதை அவங்களும் மனைவி மக்களும் மகிழ்ச்சியா பொருந்தி கொள்ளக்கூடியவர்கள். தலாக்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இல்லைன்னா தலாக் கேட்பாங்க. அவன் திண்டுக்கிட்டு அடுத்த ஆள் கொடுக்காம விட்டாரு, அந்த மாதிரி மனைவி மக்கள். அவங்களுடைய சட்டமே வேற, உன் சட்டம் நம்ம சட்டம்லாம் வேற. அஞ்சபை கொஞ்சோண்டு குறையா இருந்தாலும் இன்னைக்கு சண்டைக்கு வருவாளுவ. இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு மிக பெரும் தோட்டம், அந்த தோட்டத்துக்கு நடுவில் அழகான வீடு, சுற்றிய வயல்கள், பேரிச்ச மரங்கள், அங்கே ஓடக்கூடிய ஆறுகள், என்ன அற்புதமான காட்சி. இதெல்லாம் சொந்தமா இருந்துச்சு ஒரு சஹாபிக்கு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், வேற யாரும் தெரியல. உடனே ஆயத்து வரைஞ்சு லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை தர்மம் செய்யும் வரையிலே நன்மை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். உடனே அப்படியே கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்துட்டு வீட்டுக்கு சொன்னாங்க மனைவிட்ட, அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி ஆயத்து நான் வீடு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், வீடு எல்லாம் சாமான் கொடுத்துட்டு நீங்க வாங்க வெளியே போகலாம் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரபிஹத் திஜாரத்து, உங்கள் வியாபாரம் வெற்றியடைந்து விட்டது, வாருங்கள் வாருங்கள். மனைவி சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு. 2 பேரும் சொர்க்கத்துக்காக வாழ்றாங்க அவங்க. அஞ்சபை இனி வீடு வேணாம், வீட்டுக்கு ஒரே ஒரு கட்டல், ஒரே ஒரு ஸ்டூல பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டதா அன்பளிப்பா கொடுத்துட்டேன், கொடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாரு. அந்த ஸ்டூல் எடுத்தே அவன் மேலே போடுவா. என்கிட்ட கேட்காம ஏண்டா கொடுத்த முன்னாடி ஒரு ஸ்கேலை கொடுக்க முடியுமா நீ அவர்கிட்ட கேட்காம? நீ அந்த மாதிரி போச்சு போய் இன்னைக்கு. அதனால அவனுடைய கதி வேற, அவங்களுடைய கதி வேற. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒரே ஹுக்கும் சொல்ல முடியாது இல்லையா? குலில் அஃப்வ, மிச்சமானதை செலவு செய். அல்லாஹ் குர்ஆன்ல வேற இடத்துல சொல்லி காட்டுறான், வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக, கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு கையை கழுத்தோட கட்டிக்கிட்டு 10 பைசா யாருக்கும் ஈயாம அப்படின்னு தெரியாத. வலா தபசுதுஹா குல்லல் பஸ்த், ரொம்ப ஓவரா திறந்து விட்டுறாத கைய, இருக்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு பிச்சைக்காரனா உட்காராத. பத்தப்பொழுத மலூமும் மதுஹூரா, ஐசியத்துக்கு ஆளானவனாகவும் திகைத்தவனாகவும் நீ உட்கார்ந்து விடுவாய், கருத்து செலவு செய்ய காசு இல்லாம என்று கூறுகிறார். வேற சொல்லுகிறான், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வகான பைன ஸாலிக கிவாமா. செலவு செய்தால் இஸ்ராஃபும் செய்ய மாட்டாங்க, கஞ்சத்தனமும் செய்ய மாட்டாங்க, நடுவில் செலவு செய்வாங்க. வக்ஸிர் ஃபீ மஷீக,
உன் நடையிலே நடுத்தரத்தை கடைபிடித்துக்கும். அல்-இக்திசாத் அப்படிங்கிறது நடுத்தரத்தை கடைபிடிக்கிறது, அது ரொம்ப நல்லது. இது குர்ஆன் நமக்கு சொல்லித் தரும். அதனால நீ செலவு செய்யும், மிச்சமான தர்மம் பண்ணாம விட்டுறாத, எல்லாத்தையும் பண்ணிடாத. குலில் அஃவ, மிச்சமானதை செலவு செய்யுங்கள். உனக்கு, உன் மனைவி மக்களுக்கு, உன் வேலையாட்களுக்கு, உன் குடும்பத்தாருக்கு, உன் பெற்றோர்களுக்கு போக மிச்சமானதை அடுத்த ஆளுக்கு வெளியாட்களுக்கு கொடு. வெளியாட்களையும் குறிப்பா உன்னுடைய சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அவங்க பிள்ளை குட்டிங்கள யார் கஷ்டப்படுறாங்க, அல்ல சின்னம்மா பெரியம்மா ஏழு குடும்பங்கள்ல யார் கஷ்டப்படுறாங்க, அதை தேடிக்கணும் முதல்ல கொடுங்க, அப்புறம் மற்றவங்க கொடுங்க. كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون. இப்படித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு தன் வசனங்களை விளக்குகிறான். நீங்க சிந்திப்பதற்காக இருக்க வேண்டாமா? நீங்க சிந்திக்க வேண்டாமா? இத்துனியா வல் ஆகிரா, உலகிலும் மறுமையிலும் நீங்க சிந்திக்க வேண்டாமா? உலகை பற்றியும் சிந்திக்க வேண்டும், மறுமை பற்றி சிந்திக்க வேண்டும். உலகை பற்றி சிந்தித்தால் அது எவ்வளவு வீணா போனது அப்படின்னு தெரிஞ்சிடும். மறுமை பற்றி சிந்தித்தால் எவ்வளவு முக்கியமானது நமக்கு தெரிஞ்சு போயிடும். வயசாலுவன யதாமா, யதீம்களை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். குல் இஸ்லாஹுல் லஹும் கைருன், அவர்களுக்கு நல்லதை நாடுவது அவர்கள் விஷயத்திலே, அவர்கள் பொருளிலே மேலானதாக இருக்கும். வயின் துகாலித்துவும், அவர்களோடு நீங்கள் கலந்திருப்பீர்களானால் வயுகுவானுக்கும், அவர்கள் உங்கள் சகோதரர்கள் தானே. அதாவது ஆயத்தி இறங்குச்சு பாய் குர்ஆன்ல, யார் யத்தீம்களுடைய பொருள்களை சாப்பிடுகிறார்களோ இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வல்லதீன யக்குலூன அம்வால் யதாமா இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, யார் யத்தீம்களுடைய பொருளை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் வயிற்றில் நெருப்பத்தால வேற எதையும் சாப்பிடல அப்படின்னு நல்லா ஆயத்தி இறங்கினா. அதாவது சஹாபாக்கள் அந்த காலத்துல போர்கள் நிறைய நடந்த காலம். போர் நடந்த காலத்துல யத்தீம்கள் நிறைய உண்டாயிருவாங்க. சாப்பிட்டு 50 பேர் 100 பேர் ஒரு போர்லையும் மூத்தா போயிடுவாங்க. இப்போ மனைவி மக்கள் விதவியாக இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருந்த நேரத்தில் அந்த யத்தீம்களை அவங்களுடைய சொந்த பந்தங்கள் அல்லது உறவினர்கள் நண்பர்கள் ஆதரித்து அவங்க வீட்டில் ஒரு நபராக வைத்துக் கொள்வார்கள். பௌத்தக்காரர் மூத்தா போயிட்டாரு, அவருடைய 2 பிள்ளைங்க, உடனே ஒரு நண்பர் ஒருத்தர் எடுத்துக்குவாரு, ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் எடுத்துக்குவாரு. அவருடைய 4 பிள்ளை இருக்கணும் இருக்கும். அதோட 5வது பிள்ளை இதை வச்சு வளர்ப்பாங்க. அவங்க அத்தாவுடைய சொத்து 2ஆ பிரித்து 2 பிள்ளைக்கு பேர் எழுதி வச்சுருவாங்க. வசதி உள்ள சஹாபாக்களை, வசதி உள்ளவங்க இந்த பாப்பா சொத்து அப்படி இருக்கட்டும், அவங்க பேர் ஒரு வீடு இருக்கு அது அப்படி இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு தோட்டம் இருக்கு அது அப்படி இருக்கட்டும், நீங்க வளர்ந்து வாலிபமாய் 2ஆ பிரிச்சுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, அந்த தோட்டத்துக்கு வருமானம் வருது இல்லை, அந்த வருமானத்தை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவாங்க. இவர்களுடைய காசு செலவு பண்ணா அது தனியாக ஒரு மாதத்துக்கு சாப்பாடு ஒரு 1000 ரூபா, ஒரு ட்ரெஸ் ஒரு 1000 ரூபா வரும்னு வச்சுங்களேன். வருஷத்துல ட்ரெஸ் எடுக்கணும், மருத்துவ செலவு எல்லாமே இருக்கு இல்லையா. இப்போ அதுக்காக அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய வாடகையை அல்லது அந்த தோட்டத்தில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த யத்தீம்களுக்கே செலவு செய்வாங்க. தோட்டம் அப்படி இருக்கும், எது வீணா போகாது, அந்த காசு வீணா போகாமல் இருக்கும். அல்லாஹ் சொன்னா அந்த தோட்டத்தை எப்படி செலவு செய்யக்கூடாது, தோட்டத்தை விற்று காசு வச்சுக்கிறது 1 லட்ச ரூபா, அதுலேயே அந்த பையனுக்கு தேவையான வாங்கி தருது. என்ன வேறு இல்லை, அவன் பெருசாக அதுக்குள்ள காசு காலியாக போயிடும், அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி செய்யாதீங்கிறான் அல்லாஹ். சில பேர் என்ன செய்வாங்க, அந்த யத்தீம்களுடைய காசை எடுத்து இவங்களே டாம் 10 லட்ச ரூபா காசு வீட்டை விட்டு 10 லட்ச ரூபா வந்திருக்கும், அத்தாவித்தை விட்டு, அத்தாவுடைய சொந்தமான வீட்டை விற்று 10 லட்ச ரூபா வந்திருக்கும். இவங்களும் சேர்ந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு 2-3 வருஷம் எடுத்து காலி பண்ணிடுறது முடிஞ்ச பச்சா. இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நான் தடுத்தான். யாத்தாக்குள்ள அம்பாள் எத்தாமா, அவங்க யத்தீம்களுடைய பொருள் நீங்க சாப்பிடாதீங்க. இன்னும் ஏக்குள்ளுன்னு அம்பாள் எத்தாமா ஒருமன் இன்னமா ஏக்குள்ளுன்னு ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா, யார் யத்தீம்களுடைய பொருளை அநீதியா சாப்பிடுகிறார்களோ அவர்கள் தங்கள் வயிற்றில் நெருப்பைத்தான் சாப்பிடுகிறார்கள், நரகைத்தான் போய் சேருவார்கள். வலா தக்ரபு மால் யதீமி இல்லா பில்லதி ஹிய ஹஸன், யத்தீம்களுடைய பொருள்களை நல்ல முறையில் நீங்கள் நெருங்க வேண்டாம். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்ட உத்தரவுகள். இது போட்டது யாருக்கு கஷ்டமா போயிடுச்சு, அவங்க ரொம்ப உஷாரா இருங்க, அவங்க பொருளை சாப்பிடாதீங்கன்னு அவர்களுக்காக வேண்டி அவர்களுடைய பொருளை கொண்டு செலவு செய்யக்கூடிய ஏழை சஹாபாக்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. உதாரணமா ஒரு வீட்டு 4 பிள்ளைங்க இருப்பாங்க, யத்தீமும் இருப்பாரு,
எத்தீமுக்கு வாடகை ஒவ்வொரு வருஷம் வருமானம் நம்ம தோட்டத்தில் இருந்தோ ஒரு 10,000 வரும், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா வரும்னு வச்சுங்க. அந்த 1000 ரூபாய் இவங்க தாங்க எடுத்துக்கிட்டு அவருக்கு 3 நேரம் சோறு ஆக்கி போடுறாங்க, ட்ரெஸ் ஆக்கி போடுறாங்க, அவருக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்கிறாங்க, மற்ற பொருட்கள் கொடுக்குறாங்க, அவருக்கு வந்து மருத்துவ சேவை செய்கிறாங்க. எல்லாமே மாதம் 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். அவர் வரக்கூடிய அவருடைய காசோட அதிகமாக வந்துடும் இவங்க கொடுக்குறது. ஆனால் கலந்துருவாங்க, அவங்க பொருளையும் இவங்க பொருளையும் தனியாக பிரிச்சுலாம் வைக்க மாட்டாங்க. எத்தீமுடைய பொருள் இது, இவங்க பொருள் இதுன்னு. இப்போ நீங்கள் எத்தீமுடைய பொருளை சாப்பிடாதீங்கன்னு இந்த 1000 ரூபாயில் நம்ம அரிசி வாங்கி போட்டோம், அப்போ அவருக்கு காசு நம்ம அரிசி தின்ற மாதிரி ஆயிரும்ல. அப்போ இந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனையாக போயிடுச்சுன்னா எத்தீமுடைய பொருளை திங்கிற மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் இப்போ என்ன செய்யணும், பெரிய கஷ்டமாக போயிடுச்சு. அப்போ ஒன்று எத்தீமுங்களை வீட்டோட துறக்கணும். நீ எங்கேயோ போயிருந்துக்குப்பா, என் வீட்டில் இருக்க வேணாம், எம்மாடி எனக்கு தலைவலி, உங்கள் ஹாஸ்பிட்டல் நேரத்துக்கு போவா அப்படின்னு. அது அவருக்கு கஷ்டமாக போயிடும் எத்தீமுக்கு. அல்லது ரெண்டாவது என்ன செய்யணும், அந்த எத்தீமுங்களுடைய 1000 ரூபாய் தனியாக வச்சு அந்த 1000 ரூபாய் போய் கடையில் போய் 5 ரூபாய்க்கு அரிசி, 2 ரூபாய்க்கு பருப்பு, 1 ரூபாய்க்கு ஜீனி, 8 நாளைக்கு பால் வாங்கி தனியாக ஒரு செல்ஃபில் வச்சுக்கிட்டு தனியாக ஒரு அடுப்பு வச்சுக்கிட்டு அவர் தனியாக காய்ச்சி அவருக்கு தனியாக கொடுத்துட்டு மிச்சம் உண்டான சோறை அவருக்கு எடுத்து காலையில் கொடுத்துடணும். அவருக்கு தான் நாம தனியாக சோறு ஆகுது. இது முடியுமா? இது வீட்டில் உட்காந்து ஒரு வீட்டில் முடியாது. அப்போ இந்த மாதிரி இதுவும் சேரமாக போயிடும். தனியாகவும் சோறாக்க முடியாது, சேர்ந்து இருக்குன்னா அவங்க காசு நம்ம திங்கிற மாதிரி வந்துடுமேன்னு இவனும் பயந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா சொல்கிறான், நீங்கள் அவங்களுக்கு துரோகம் நினைக்காம அவங்க காசோட சேர்ந்து இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் ஒரே சகோதரர்கள் தான். அவர் ஒரு மாதம் பார்த்தா அவர் வருமானம் 1000 ரூபா இருக்கும் ஒரு தோட்டத்தில் அவருடைய வீட்டிலன்னு வச்சுங்க. ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2000 செலவு வரும், ஒரு மாதம் 500 ரூபா செலவு வரும். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிரும். ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க. நீங்களா கணக்கு போட்டு ஆவரேஜாக ஒரு மாதத்தில் ஒருத்தருக்கு ஒரு பையனுக்கு எவ்வளோ செலவாகும், 1000 ரூபா செலவாகும் எடுத்துக்க வேண்டியது. மிச்ச காசு தான் அவளை சொத்துன்னு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சொத்து அப்படியே தேஞ்சு உதாரணமாக 1 லட்ச ரூபா இருந்துச்சு, மாதம் 1000 ரூபா தேஞ்சு போயிருமே 4 வருஷத்தில். அந்த மாதிரி தீர மாதிரி வைக்காம அதை தொழில்களில் போட்டு 1க்கு 4 பெருக்கணும். உங்களால் பெருக்க முடியல, தொழில் சேரங்கிட்ட கொடுத்து அதை 1க்கு 10 அதை பெருக்கி அதை வந்து அவர்களுக்கு பின்னாடி உதவுற மாதிரி அதை ஆக்கணும். இந்த மாதிரி செய்யுங்க. இஸ்முன் கபீருன் மனாஃபிஉ லின்னாஸ். அதிலே யஸ்அலூனக அன் யதாமா, யதீம்களை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். குல் இஸ்லாஹு லஹும் கைருன், அவர்களுக்கு நல்லதை நினைப்பது நல்லதை நாடுவது கைரானதாக இருக்கும். வைன் துகாலித்துஹும், நீங்கள் அவர்களோடு சேர்ந்து இருப்பீர்களேயானால் இஹ்வானுக்கும் ஃபித்தீன், மார்க்கத்தில் அவர்களும் உங்கள் கூட்டாளிகள் தான், உங்களோட சகோதரர்கள் தான் அவர்கள் அனைவருமே. இஹ்வானுக்கும், அவங்க மார்க்கத்தில் உங்களுக்கு கூட்டாளிகள் தான். அல்லாஹ் யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிஹ், அல்லாஹ் தஆலா யார் பசாது செய்யக்கூடியவன் யார் நல்லது செய்யக்கூடியவன் என்பதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ அவங்களுக்கே தெரியும் அவங்க விஷயத்தில் நல்லது நினைக்கிறது யாரு, தீது நினைக்கிறது யாரு அப்படின்னு. வலவுஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருப்பானேனால் லஅனதக்கும், உங்களை சிரமப்படுத்தி இருக்கலாம், அதெல்லாம் அப்படியே தனியாக சோறாக்குங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கஷ்டப்படுத்தல, உங்க மீது கருணை காட்டி விட்டான். இன்னல்லாஹ் அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் தஆலா மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறான். வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி, நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் செய்ய வேண்டாம். ஹத்தா யுமின்ன, அவர்கள் ஈமான் கொள்ளும் வரையிலேயும். ஏன் அந்த முஸ்லிக்கான பெண்ணு கல்யாணம் முடிச்சு அவ சிறுக்குல ஊறி வளர்ந்தவ உங்களையும் சிறுக்கின் பக்கம் இழுப்பா, நரகத்தின் பக்கம் இழுத்து கொண்டு போயிடுவா. அவ அன்புக்காக வேண்டி, அவ அன்பு கிடைக்க வேண்டும் இருக்காக வேண்டி நீங்களும் அவள் பேச்சு கேட்டு ஒரே ஒரு நாளும் வாங்கினேன் என் கையிலுக்கு அப்படின்னுவா. என்ன குறைஞ்சா வச்சு அப்படின்னு. சரிம்மா உனக்காக வேண்டி வர்றேன், உண்மையோடு உள்ள பீரியத்துக்காக வேண்டி வர்றேன், முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி உன்னை நரகத்தின் பக்கமும் குஃப்ரின் பக்கமும் இருப்பா அவ. அத்தா யுமின்ன, அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை அவர்களை நிக்கா செய்ய வேண்டாம். வல அமத்தும் மூமினத்தின், ஒரு மூமினான அடிமை பெண், அல்லது ஒரு மூமின் சொல்ல போனா ஒரு மூமினான ஏழையான, இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் அடிமை பெண் கிடையாது, ஒரு மூமினான ஒரு ஏழை பெண் திருமணம் முடிப்பது காபிரான ஒரு கோடீஸ்வரி திருமணம் முடிப்பதை விட மேலானது. வல அமத்தும் மூமினத்தின், ஒரு ஏழ்மையான ஒரு மூமினான ஒரு பெண்மணி, ஒரு அடிமை பெண், ஹைரும் மின் முஷ்ரிக்கத்தில், முஷ்ரிக்கான பெண்ணை விட மேலானவள். வலவு ஆஜபத்துக்கும், அந்த பெண்ணுடைய அழகு உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் சரியே, அவள் உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் சரி, அவளுடைய சொத்தோ
அப்படி அழகோ ஆச்சரியப்படுத்து, அவ்வளோ வசதி வாய்ப்பா இருக்கிறா, அவ்வளோ அழகா இருக்கிறா, அவ்வளோ பரம்பரை வம்சம் உள்ளவா இருக்கிறா, அது அதிகாரம் படைத்த குடும்பத்தை சார்ந்தவளா இருக்கிறா, எதுவா இருந்தாலும் அவளை நீங்க உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தினாலும் அவளை விட்டு விடுங்கள். وَلَا تُنْكِحُوا الْمُشْرِكِينَ حَتَّى يُؤْمِنُوا وَلَا تُنْكِحُوا நீங்கள் நிகா செய்து வைக்க வேண்டாம் உங்களுடைய பெண்களுக்கு அல் முஷ்ரிக்கீன யாரை முஷ்ரிக்கான பெண்களை நிகா செய்து வைக்க வேண்டாம். ஹத்தா யுமினு அந்த முஷ்ரிக்கான ஆண்கள் ஈமான் கொள்ளும் வரையிலேயும் உங்கள் முஸ்லிமான பெண்களுக்கு அந்த காபிர்களை திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதாவது முஸ்லிமான பெண்கள் காபிரான ஆண்களை கல்யாணம் முடிச்சுக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரி முஸ்லிமான ஆண்கள் காபிரான பெண்களையும் கல்யாணம் முடித்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் ஈமான் கொள்ளும் வரையில் திருமணம் செய்து வைக்க வேண்டாம். ஒரு அபுது மூமினும் மூமினான ஒரு அடிமை ஆண் கைரும் முஷ்ரிக்கின் முஷ்ரிக்கான ஒரு ஆணை விட மேலானவர், முஷ்ரிக்கான சுதந்திரமான ஆளை விட மேலானவர். வலவு ஆஜபக்கும் அவருடைய சொத்து பத்து அழகு உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் சரியே, வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரியே, தூக்கி போட்டு விடுங்கள். மூமினான அடிமைக்கு மூமினான அடிமை பெண்ணுக்கு வீடு இணை கிடையாது. உலாய்க்கு எதுவும் இருந்தார், அவர்கள் நரகின் பக்கம் அல்லவா அவங்களை அழைக்கிறார்கள். அல்லாஹ் தாலா சூனத்தின் பக்கம் அல்லாஹ் தாலா அழைக்கிறான் உங்களை. மகபிரா அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான். இது நீ அந்த நாட்டத்தை கொண்டு வசனங்களை அல்லாஹ் தாலா மக்களுக்கு தெளிவாக்கி காட்டுகிறான், அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். இந்த ஆயத்தில் இப்ப நமக்கு என்ன தெரியுது? ஈமானுக்கு முக்கியத்துவம் கொடு, மற்ற சொத்து பத்து காசு பணம் முக்கியத்துவம் கொடுக்காது. அப்ப இன்று யார் ஈமான் இல்லாம வஹாபிகள் இருக்காங்க பாருங்க, அவருடைய குடும்பம் எவ்வளவு பாரம்பரியமா குடும்பம், அந்த வீட்டுல பொண்ணு எடுக்காத, அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்காத, அவங்களையும் சேர்த்து வஹாபியாக்கி எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி பிஜாத்துவாதிகளுக்கு கொடுக்காத, 71 பிறக்காக்கள்ல சுனத் ஜமாத் தவிர வேற யாருக்கும் பொண்ணு கொடுக்காது, அவங்களும் அந்த கூட்டில் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா குள்ளுவும் பின்னார் தானே, இல்ல நரகம் தான். அவங்க எல்லாமே அவங்க நரகம் பக்கம் அழைப்பார்களா இல்லையா? முஸ்லிக்கான ஆண்கள் பெண்களை கல்யாணம் முடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது ஏன் நரகம் போவாங்க அவங்க? அதே மாதிரி 72 பிறக்காக்களும் நரகம் போகக்கூடிய பிறக்கா இருக்க, அவங்களே நம்ம உஷாரா இருந்துக்கிறது நம்ம மேல கடமை என்று தெரியுது. ஒண்ணு. இன்னொன்னு, முஸ்லிக்கான பெண்களை நீ கல்யாணம் முடிக்காத அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம போய் நேரம் அவங்கள நம்ம அம்மாத்த பொண்ணு பார்த்துட்டு வந்து அவங்கள ஒரு ஊர் அறிய கல்யாணம் முடிக்க போறதில்ல. முஸ்லிக்கான பெண்ணை கல்யாணம் முடிச்சா ஊரறிய கல்யாணம் முடிக்க முடியுமா? ஓடி போய் தான் கல்யாணம் முடிச்சுக்குவான். முஸ்லிக்கு மூமினாக்கி தான் கல்யாணம் முடிக்கலாம். முஸ்லிக்கான பெண்ணை, காஃபிரான பெண்ணை மூமினாக்கி கல்யாணம் முடிக்கலாம். காஃபிரான ஆன மூமினாக்கி உன் பொண்ணு கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஆச்சுங்களா? இப்போ ஒரு மூமினான ஒரு ஆண் முஷ்ரிக்கான பெண்ணிட்ட பழகிறதும் தப்பு தான். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அது கொண்டு போய் அரசியல. ஆனா அதை அப்படி பழகாதீங்க அர்த்தமும் இருக்கு. உன்னுடைய பொண்ணுகளை காலேஜுக்கு அனுப்பாத. ஏன் அங்கே போய் காக்கலான ஆணோட பழகி எத்தனையோ பேர் காக்கலான ஆணோட ஓடி போயிடுறான். காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, பாலிகான பெண்களை தெருவு கமிச்சு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு அவன் போய் காக்கலான ஆணோட பழகி கடைசியில் அவனும் காக்கரை கட்டிட்டு அடையலாம். அப்ப இது காரணம் நீ தானே. இதுக்காக நினைச்சா பின்னாடி கை செய்யப்பட்டா பின்னாடி ரெண்டு கை செய்யப்பட்டு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஓடி போயிட்டாங்கன்னு அழுகுறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த 20 வருஷமா எவங்கூடியோ ஓடி போயிட்டா அப்படின்னு திரும்ப வருவா. கவலைப்படாத. என்ன அந்த காப்பிரான ஆம்பளைக்கு என்ன விசுவாசம் வராது கண்பிறாங்க அவங்களுக்கு. நன்றி கெட்டவர்கள் அவர்கள். நீ எஸ்பூக்கும் மிக்கும் நடக்கும் ஆதா. எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குன்னு பார்ப்பான். சந்தர்ப்பம் கிடைச்சா அவங்களோட விரோதியா மாறிடுவான். நல்லாவே சொல்றான். அதனால இந்த காப்பிர்கள் அவனுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக வேண்டி இவளை கடத்திட்டு போயிடுறான். இவளுக்கு கண்டதையும் சொல்லி லவ் பண்ற மாதிரி நடிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிறானுங்க. ஆசை தீர்ந்தோட என்ன செய்வானுங்க, 1 மாசம் 2 மாசம் வச்சிருந்து விட்டு கொண்டாந்து விட்டு போயிடுவான். அவன் பாட்டு திரும்ப சந்தி இல்லை. நீங்க திரும்ப சந்தி
أولئك يدعون إلى النار والله يدعو إلى الجنة إلى الجنة والمغفرة بإذنه ويبين آياته للناس لعلهم يتذكرون ويسألونك عن المحيض மஹீல் என்பது ஹைல் என்ற அர்த்தமும் உண்டு. ஹைலை பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். அது ஹைல் வரும் இடத்தை பற்றி கேட்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம பேணுதல் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கேட்கிறார்கள். ரெண்டு அர்த்தம் இருக்கு மஹீலுக்கு. அது பெண்களை பற்றி ஹைல் வரக்கூடிய பெண்களை எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். ஏன் எப்படி இதை கேட்டாங்க? இதை கேட்டது காரணம் என்னன்னு கேட்டா, அதாவது அந்த காலத்துல இஸ்லாமியர்கள் இருந்த காலத்துல யகூதிகள் நஸ்ரானி ரெண்டு பிரிவு இருந்தார்கள். யகூதிகள் என்ன செய்வான், அவனுடைய மனைவி மக்களை கொண்டு போய் ஹைல் வந்துருச்சுன்னு சொன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு வீடு கட்டி அதில் வச்சிருவான். தனி சாப்பாடு, தனி சட்டி, தனி அடுப்பு, தனி துணி. அவங்களும் இங்கேயும் சம்மந்தமே படக்கூடாது. இந்த வீட்டுல கால் வச்சா தீட்டு, இங்க சேரவே கூடாது, அப்படி வச்சிருப்பானா. இவன் நஸ்ரானிகள் இருக்கானே, அவன் அந்த பெண்கள்கிட்ட மற்ற காலங்கள் போன்று சேர்ந்து கொள்ளுவான், அவர்களோடு இல்லறம் இருந்து கொள்ளுவான். எது விதமான வித்தியாசமும் காட்ட மாட்டாங்க. ஒருத்தன் அப்படி ஓவரா போயிட்டான், ஒருத்தன் இப்படி ஓவரா போயிட்டாங்க. மார்க்கம் இது ரெண்டுக்கு எப்படி நடந்து கொள்வது என்று சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அது விஷயத்திலே ஹைது விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வது, அல்லது ஹைதுடைய காலத்தில் அந்த பெண்களத்தில் எப்படி நடந்து கொள்வது, இல்லை ஹைதுடைய இடத்திலே எப்படி நடந்து கொள்வது. இடம் காலம் தர்பையும் குறிக்கும் ஹைது என்பது மஸ்தரையும் குறிக்கும். எப்படி நடந்து கொள்வது ஹைதுடைய காலத்திலே என்று கேட்கிறார்கள். குல் நபி நீங்கள் சொல்லுங்க, ஹுவ அதன், அந்த ஹைல் அல்லது ஹைதுடைய காலம் அல்லது ஹைதுடைய இடம் அதன் அசுத்தமானதா இருக்கும். நீங்கள் பெண்களை விட்டும் நீங்கி விடுங்கள். ஹைதுடைய காலத்திலே, ஹைதுடைய நேரத்திலே. வலா தக்ரபூன்ன, அவர்கள் நெருங்க வேண்டாம், இல்லறம் இருக்க வேண்டாம். அத்தா எத்துஹுர்ன, அவர் சுத்தமாகும் வரையிலேயும். இதா தத்தஹர்ன, அப்படி அவர் சுத்தமாகி விட்டார்கள் ஆனால் பஅதூன்ன, அவர்களிடம் நீங்கள் வாருங்கள். மின் ஹைஸு அமரக்குமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களை ஏவிய முறையில் அவரிடத்திலே வாருங்கள். அல்லாஹ் எதிர ஏவி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அவர்கள் முன்புறத்தில் வருவதற்கு ஏவி இருக்கிறான், பின்புறத்தில் வருவது தடுத்திருக்கிறான். அந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஏவிய முறையில், அல்லாஹ் ஹராமாக்கிய முறையிலே வர வேண்டாம். இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் தஆலா அவன் பக்கம் தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான், இன்னும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தவானவர்களை விரும்புகிறான். அப்ப அது பரிசுத்தத்துக்கு கிலாஃப், பின்புறம் வருவது அது மௌலிஉன் நஜஸ், மௌலிஉல் ஹர்ஸ் அல்ல, விவசாயத்துடைய பூமி அல்ல. துபுர் என்பது குபுல் இருக்க முன்புறம், அது மௌலிஉல் ஹர்ஸ், விவசாயத்துடைய ஸ்தானம். ஏன்னா குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புள்ளது. பின்புறம் மௌலிய ஃபரஸ், ஹர்ஸ் அல்ல. ஃபரஸ்னா அசுத்தமும் நஜீசும் ஜலம் மலம் வெளியாகும் பகுதி. அதனால் அது அந்த மாதிரி அசுத்தங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய மனைவி மக்கள் உங்களுடைய ஹர்ஸாக விவசாய ஸ்தலமாக இருக்கிறார்கள். இப்ப எப்படி அது விதை போட்டு விவசாயம் செய்து நல்ல கருதுகளை அறுவடை செய்கிறோமோ அதுபோல் இந்த பெண்களிடத்திலே நீங்கள் எல்லாரும் இருப்பது கொண்டு சாலிஹான நன்மக்களை நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும், சாலை நன்மக்களை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும். எனவே உங்களுடைய விவசாய பூமியிலே நீங்கள் வாருங்கள். அன்னா ஷிஹித்தும், நீங்கள் எவ்வாறு விரும்பினீர்களோ அவ்வாறு வாருங்கள். இது என்ன, இதுக்கு சபபு என்ன? யஹூதிகள் பேசிக் கொண்டார்களாம். ஒருவன் குபுல்ல பின்புறத்திலிருந்து அந்த மனைவியோட இல்லறம் இருந்தான், பின்புறத்தில் இருந்து, துபுர்ல இல்ல. ஒரு பெண்ணுடைய பரிசில முன்பக்கத்திலிருந்து வராமல் பின்பக்கத்திலிருந்து அவன் அவர்களோடு இல்லறம் இருந்தான் என்றால் பிறக்கும் குழந்தை ஒரு கண்ணு மாறு கண்ணா பிறக்கும் அப்படின்னு அவனுக்கு பேசிட்டாங்க. அதனால இப்படிதான் செய்யணும், அந்த மாதிரி செய்யக்கூடாது, இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருந்தாங்களாம். அவன் ஒரு கணக்கு தான் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படிலாம்
இப்ப அல்லாஹ் சொல்றான் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் அல்லாஹ் விதிக்கல, கடமையாக்கல. பெண்கள் உங்களுடைய விவசாய பூமி பத்து அரசுக்கும் அண்ணா சேர்க்கும் அல்லாஹ் உங்களுக்கு எப்படி நீங்கள் விரும்பினீர்களோ அப்படி வாருங்கள் அவரிடத்தில், உங்களுடைய அரசியல். அல்லாஹ் தடுத்தது மட்டும் விட்டுருங்க. அல்லாஹ் தடுத்தது என்னங்க? ஹைதுடைய காலம் மேலும் துபுர், இந்த ரெண்டையும் தடுத்து விடுங்கள். மற்றபடி அவர்களை எந்த இன்பம் நீங்கள் பெற்றுக்கொள்வதும் அவர்களை மார்க்கம் உங்களை தடுக்கவில்லை. கத்திமூலி அன்புசிக்கும், உங்கள் ஆத்மாவுக்காக நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள் நற்காரியங்களை. பத்தகுல்லாஹ, அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். வஅலமு அன்னக்கும் முலாகு, அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமா நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். வபஷிரில் மூமினீன், மூமின்களுக்கு நற்செய்தி கூறுங்கள். வலா தஜஅலுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை ஆக்க வேண்டாம். உர்லத்தல் ஐமானிக்கும், உங்கள் சத்தியங்களின் காரணமாக ஐமானிக்கும், உருவத்தின் தடையாக ஆக்க வேண்டாம். அன் தபர்ரு தத்தகு துஸ்லிஹு பைனன்னார், நற்காரியம் செய்வதற்கும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வதற்கும் மக்களுக்கு மத்தியில் இணக்கம் செய்வதற்கும் தடையாக நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய சத்தியத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்படின்னா என்ன? அது மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சொந்த அவருடைய உறவினர். ஆயிஷா நாயகத்துடைய விஷயத்துல இஃப்க் நடந்துச்சு இல்லையா? ஆயிஷா நாயகத்தின் விட்டு கட்டி முனாஃபிகள் பேசின பொழுது மிஸ்தாஹ் அவர்களும் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த இஃப்க்ல அவர்களும் அந்த மாதிரி அந்த அதை பரப்புவதற்கு ஒரு காரணமாக வச்சுட்டாங்க, விவரமின்றி. இந்த கோபத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தாஹுக்கு வறுமையில் இருந்தாரு. அவங்க எல்லாம் மாசம் மாசம் காசு கொடுத்தாங்க, உதவித்தொகை. அவங்களுக்கு கொடுத்த உதவித்தொகையை நிப்பாட்டிட்டாங்க. உடனே அல்லாஹ் ஆயத்தை நான் இனிமேல் சத்தியமா உதவித்தொகை கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. அல்லாஹ் சொல்ற, நீ சத்தியம் பண்ணி நீ நற்காரியம் செய்வதற்கு தடையாக அல்லாஹ்வுடைய பேரை ஆக்கிக்காதீங்க, சத்தியத்தை முடிச்சுட்டு நல்ல உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு சரித்திரம். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய மருமகன் நுஅமான் பின் பஷீர் அவருக்கு வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போச்சு. உடனே சத்தியம் பண்ணிட்டாங்க, நுஅமான் பின் பஷீருக்கு நான் எந்த பேச மாட்டேன், வந்து உதவி செய்ய மாட்டேன், அவங்கள எதுவும் வச்சுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. உடனே இந்த ஆயத்து வந்து நீங்கள் சத்தியத்தை நற்காரியம் செய்வதற்கு தடையாக ஆகிக் கொள்ள வேண்டாம்னு ஆயத்து இருந்துச்சு. இது இரண்டாவது கருத்து சொல்றாங்க. அப்துல்லா பின் ரவாஹா, நுஅமான் பின் பஷீர் ஈஸ்வருடைய கருத்து. ஆக சத்தியம் செய்து தவறான காரியங்கள் செய்வதாகவோ நற்காரியங்கள் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து சத்தியம் பண்ணிட்டேன், சத்தியம் முடிக்க முடியுமா, இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. நான் வந்து பஜு தொழுவ மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன், நானும் தொழுவ மாட்டேங்க அப்படின்னா உதச்சு தொழுவிடா போய் தொழு சத்தியம் பண்ணல கஃபரா கூடாது என்று கூற வேண்டும். வலா தஜஅலுல்லாஹ், அல்லாஹ்வை ஆக்கிக் கொள்ள வேண்டாம். உர்லத்தன் லிஐமானிக்கும், தடையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். லிஐமானிக்கும், உங்களின் சத்தியத்துக்காக வேண்டி. அன் தபர்ரு, நீங்க நற்காரியம் செய்வதற்கு தடையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். தத்தகு, அல்லாஹ் தக்வா செய்வதற்கு. துஸ்லிஹு பைனன்னாஸ், மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கம் செய்வதற்கு தடையாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். வல்லாஹு ஸமீஉன் அலீம். லா யுஆகிதுக்கும் அல்லாஹு பில்லக்வி ஃபீ ஐமானிக்கும் வலாகின் யுஆகிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும். அல்லாஹ் கஃபூருர் ரஹீம் கஃபூருன் ஹலீம். உங்களுடைய அல்லாஹ் தஆலா உங்களை சத்தியத்திலிருந்தும் லகுவான வீணான சத்தியங்களை கொண்டு அல்லாஹ் பிடிக்க மாட்டான். லகுவான சத்தியங்களை கொண்டு வலாக்கின் என்றாலும் யுஆகிதுக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் சம்பாதித்தனவே வேண்டுமென்று சத்தியம் செய்தீர்களே பொய்யை உண்மையாக காட்டுவதற்காக, அதைத்தான் அல்லாஹ் தஆலா பிடிப்பான். என்னங்க பை? இமீன லகுனா என்ன? வாய் தவறி சொல்கிறது, மனசுல எந்த விதமான சத்தியம் நினைப்பு இல்லாம
நாம் வல்லாய் வல்லாய் அப்படித்தான் உண்மைதான் அப்படிங்கிறது. வல்லாய் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வந்து பலா வல்லாய் நாம் வல்லாயின்னு சேர்த்துக்குவாங்க. அதான் வாய் தவறி சத்தியம் செய்வேன் என்ற எண்ணமின்றி சரிக்குறி சத்தியம். இதே அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். வேண்டும் என்று செய்யக்கூடிய சத்தியம் தான் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். என்னது சத்தியம்? 3 வகை சத்தியம். எமீன கமூஸ், எமீன முனாகிதா, எமீன லகுவு. எமீன முனாகிதானா என்ன தெரியுமா? எதிர்காலத்தில் உண்டான ஒரு செயலை செய்வேர் என்று சத்தியம் பண்ணிட்டு செய்யாம விட்டுறது. சிராஜ் நாளை கட்டாயமா அல்லாஹ் மீது ஆணையா உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஆள் சொல்றாரு. இப்ராஹிம் சொல்றாரு. கடைசியில் அவங்க வீட்டுக்கு போல. ஏன்பா வரல? வரேன்னு சொன்னீங்க. சொல்லியிருந்தேன் வேலை வந்துருக்கு திடீர்னு. இது முடிச்சுட்டியாப்ப என்ன செய்யணும்? கப்பரை கொடுக்கணும். என்ன செய்யணும்? 3 அடிமை உரிமை வேணும். ஒரு அடிமை உரிமை விடணும். அது 3 நாள் நோன்பு வைக்கணும். இல்லை 3 பேருக்கு சோறு கொடுக்கணும். அங்க போய் அப்ப இது கப்பாரா கொடுக்க வேண்டிய பாவம் நிகழும். பாவ தௌபா செய்யணும். கப்பாராவை கொடுக்கணும். முன்னாக்குதான். எமீன கமூஸ்னா என்ன தெரியுமா? நடந்த ஒரு செய்தியை பொய்யா மறைச்சு சத்தியம் பண்றது. இது மழையே பெய்யல, இவர் வந்து சத்தியமா இது மழை பெய்ஞ்சுங்க அப்படிங்கிறது. அப்ப பொய் சொல்லிட்ட அல்லாம சத்தியம் பண்ணி. அதனால பாவம் கிடைக்கும், கஃபாரா இல்லை. சத்தியமா மழை பெய்ஞ்சுங்க அப்படிங்கிறது. ஆனா பெய்யல. இது பொய் தானே? இது அல்லா மேல அறிஞ்சு தெரிஞ்சு சத்தியம் பண்ணிருக்கல, பொய் தானே? அதனால பாவம் கிடைக்கும். ஆனா இதுக்கு என்ன இல்ல? கஃபாரா இல்லை. இது எமீன கமூஸ்னு பேரு. இன்னொன்னு எமீன லகு பேரு. அது என்னன்னா தெரியாம சத்தியம் பண்ணிடுறது. அதாவது நேற்று மழை பெஞ்சு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ பொய் சொல்லணும்னு என்ன இல்லை. நேற்று மழை பெஞ்சு நினைச்சிருக்க, முந்தான ஞாபகம் வச்சுட்டு அது தூக்கத்துல கனவுல கண்டிருப்ப. சரி நேற்று மழை பெய்யலைங்கிற, இன்னும் பெய்யலைங்கிறீங்க. ஆனா நான் பார்த்தேன் வல்லாஹி மழை பெஞ்சுங்க நேற்று. அப்ப இல்லைங்கிறீங்க நீங்க அப்படின்னு. இல்லை சார் பெய்யல சார், தேவையில்லை பேஞ்சுங்க. நான் நினைஞ்சிட்டு வந்து ட்ரெஸ்லாம் மாத்தினேன். அது முந்தா நேற்றுப்பா. ஆமா ஆமா ஆமாமா மறந்துட்டேன். சத்தியம் பண்ணது மறந்துட்டு சத்தியம் பண்ணது. வேணும் சத்தியம் பண்ணுங்கிற எண்ணம் இல்லை இவருக்கு. முந்தானத்தை நேற்று நினைச்சுக்கிட்டாரு. நேற்று மழை பெஞ்சு சத்தியம் வேற பண்றாரு அவரு. இது அல்லாஹ் மன்னிச்சிருவான். இது லெமீன் அல்லாஹ் வீணா பணம் எமீன். இது அல்லாஹ்வுல குற்றம் பிடிக்க மாட்டான். கஃபாராவும் தேவையில்லை, இஸ்மும் இல்லை. உங்கள் மனம் எதை சம்பாதித்ததோ வேண்டுமென்று செய்தீர்களோ அதை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா பிடிப்பான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறார். சொல்ல படிங்க.